வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வெள்ளம் ஜாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இவன் வரும்போது இவன் வர அவசரத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகே, இப்போ பிளான் ஸ்டார்ட்டு. அங்கேயே பின்னால் வேறு வண்டி தொழியாக அடிக்குது. இப்போ பாரதியோட வந்தாச்சு. கேங்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வர சொல்லியாச்சு. அந்த இடத்துல போய் எல்லாரையும் மீட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து டேரெக்டாக நம்ம ஒரு ஹெவனுக்கு போக போகிறோம். ஓகே, அருண் ஏதாவது பதிவு பண்ணுறீங்களா நீங்கள்? ஒன்றும் இல்லை, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். சிம்பிளி வேஸ்ட். இப்போ தம்பி ஒருத்தன் வருவான், அவன் ஏதாச்சும் கருத்து பகிர்வானா, பதிவு பண்ணுறேன் எல்லாம் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் அப்படி. சரி, போகிறோம், பரோட்டா வாங்குகிறோம், குளிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். பரோட்டானாலே மாறன் பரோட்டா கடை தான் கண்டிப்பாக. சரி, இப்போ போவோம். நம்ம இப்போ மாறனுக்கு போக வேண்டாம், மனோ ஹோட்டலுக்கு போவோம். நீங்களும் நாகர்கோவில் வந்தீங்கன்னா மாறன் பரோட்டாவை ட்ரை பண்ணுங்க. மனோ ஹோட்டலா? ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்கள். மாறன் வந்து மதுரையில் இருக்குது, திருமங்கலத்தில். சரி, ஓகே, இப்போ நம்ம ராகுல் வரோம். நேரம் போயிட்டு பரோட்டா வாங்கிக்கிட்டு அடுத்து ஹெவனுக்கு போவோம். ஓகே, அடுத்த பதிவில் கவனிப்போம். லெட்ஸ் சீ யூ. ஹாய் காய்ஸ், நம்ம சொன்ன மாதிரி நம்ம தம்பி அக்கரா சைடு இருக்கிறாரு. நம்ம இக்கரா சைடு போகிறோம். தம்பியை பார்த்துருவோம். தம்பி காரு நேராக எங்கே போகிறோன்னா, அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ராகுலோட அப்பா. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் பரத்தோட அதுக்கப்புறம் சரி, அப்போ அதுக்கப்புறம் நம்ம டீம் தான், நம்ம ஸ்குவாடு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவாடு கூட சேர்ந்து ஹெவனுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, யாராச்சும் ஏதாவது பதிவு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ தான் ஒருத்தன் பெரிய சண்டை போட்டுட்டு அவன் ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு வரான். நீதாம்ல மரத்துல. ஆமாம், இல்லை புரியல எனக்கு. அவன் தூங்கிட்டு ஆளெல்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே போடா, லெஃப்ட்ல அதனால வழி தெரியலன்னா ஏன்ட்ட கேளு. இப்படிதான் எக்ஸாமுக்கு போவேன், அதனால சொன்னேன். இந்த இதில் நேராக போயிட்டு லெஃப்ட்டு ரைட்டு கட் பண்ணியாச்சுன்னா லெமர் பீச் வரும். அதுதான் காலேஜ் இல்லடா, இதெல்லாம் ஒரு மெடிக்கல் காலேஜா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி, நேராக இப்போ ஹாஸ்பிட்டல் போவோம். அங்கே ஃபுல்லாக பொண்ணுங்களா இருப்பாங்க. அப்படியா? கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை வேற இங்கே சொல்றியா? ஓகே ஓகே, காய்ச்சுதா. கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காதா? கன்னியாகுமரி பொண்ணுனாலே கியூட்ல. நான் சொன்ன டைலாக் கவனிக்கலையா? கன்னியாகுமரி பொண்ணுனாலே கியூட் இல்ல, புரியல எனக்கு. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு பொண்ணுங்களாடே நம்ம ஏஞ்சல் தான்ல. அவன் மடியில கட்டலாம் ஊஞ்சல் விடு. அப்படியா? ஏஞ்சலும் ஊஞ்சல் கவுண்டர் போடுறேன், ஒரு பையன் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க. இல்ல புரியல, யார லவ் பண்ணா? எவ்ரி கேர்ள்ஸ் ஆர் மை சிஸ்டர். யாரு? ராகுலோட தங்கச்சியா? இது ராகுலோட அண்ணியா? இந்த காலேஜா? ஓகே. ஓய் வா வா வா. ஓ பிளாக் நீ என்கிட்ட தரியா? என்ன ஹாய் காய்ஸ், கொஞ்சம் மக்கள் சிப்பனா வந்திருக்கு. இது வந்து கருப்பட்டி கடை, கருப்பட்டி காஃபி. ஆமாம், ரொம்ப ஃபேமஸான கடை இது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருப்பட்டி காஃபி நல்லா இருக்கு, ஆனால் பிடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லுவான். சரி, நம்ம இதுக்கு வேண்டி இது எடுக்க போவோம். இது சாப்பாடு வாங்கிட்டு இனி போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கணும். சாப்பாடு வாங்கிட்டு அப்படி கிளம்பிச்சோம்னா அடுத்த கிக் பார்க்கலாம். பாய் பாய் பாய். வாங்க நண்பர்களே, எல்லாரும் பரோட்டா சாப்பிட போகலாம். முயற்சி திருவினையாக்கும், என்றால் சாப்பிட முடியும். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும். மதுரையில் இந்த மனசு தான் சார் கடவுள். அண்ணன் இப்போ என்ன பண்ணாரு கிளிப்? ஆமல, மதுரையில் மாறன் பரோட்டா கடைனா நாகர்கோவிலில் மனோ பரோட்டா கடை. சரி, என்ன வாங்கலாம்? வாங்கு. ஒரு 20 பரோட்டா எவ்வளோல? 20 பரோட்டா 220 ரூபா. 200 அவ்வளோலாம் வேண்டாம், சும்மா கொஞ்சம் போதும்ல. சும்மா தொட்டுக்கை மட்டும்தான், தொட்டுக்கிற மாதிரி சாப்பிட்டா
தொட்டுக்கிற மாதிரி சாப்பிட்டாங்கல்ல எனக்கு பத்தாதுல. போதும்ல, அவ்வளோ போதும். கொஞ்சம் பசங்க நம்ம சாப்பிட்றோம். வேண்டாம் வேண்டாம், செட் ஆகும், செட் ஆகும். சாப்பிட்டு குளிக்க முடியாது. சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பாடு வாங்கலாம்னு ஒரு இடத்துல சாப்பிட்டாச்சு. தரமான சாப்பாடு. என்னாச்சுமா? வரலையா? ஏன் என்னாச்சு? சரி சாப்பிட்டு கூப்பிட்றோம். சாப்பிடும்போது பேசக்கூடாதுல்ல. சாப்பாடு வேற லெவல். இந்த மலைக்கும் இந்த பசியிலையும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த இதை இதை என்ன கலக்கி எடுத்து இந்த பரோட்டாவில் வச்சு இதையும் உள்ளே வச்சு ஒரு டிப்பு அடிக்கும்போது ஐயோ ஹெவன் ஹெவன் ஹெவன். இங்கே ஒரு ஹெவனை முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஹெவனுக்கு போவோம். மக்களே கேங்ஸை பார்த்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு வந்து எல்லாம் பிளான் பண்ணி ஒத்தி ஒரு 2 பேர் மட்டும் வரணும். ஸ்குவாடு மற்றவங்களாம் வந்தாச்சு. ஸ்குவாடு இருந்தால் இங்கே ஒரு ஸ்குவாடு இருக்குது. அடுத்த பின்னால தம்பி இங்கே ஒருத்தவங்க வரான். ஓகே சரி, நம்ம என்ட்ரன்ஸில் போய்கிட்டு அடுத்து மீட் பண்ணுவோம். ஓகே போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா அதுக்குள்ளே கேட்டு போட்டான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? நார்க். இந்த ஒரு மலை தெரியுதுல்ல, அங்கே தான் போவோம். அங்கே போக மாட்டோம், நம்ம கீழே தான் இருப்போம். வேற ஒன்றும் இல்லை, குளிக்க வந்தோம். இந்த சைடை கட்டுங்க. நீ அது ஓப்பன் பண்ணப்போ நாங்கள் அப்படியே போவோம். நீங்கள் எங்களுக்கு பார்த்துட்டே இருக்கோம். அந்த கிளிக் உங்களுக்கு வரும். எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த தலைவன் தம்பி வடக்கு பாய். தம்பி ராஜி அந்த வடக்கா ரோடு தான் எங்கள் டீம். எங்க டீம்ல உள்ள வடக்கன். ராகுல் மூஞ்ச காமிங்க. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. நம்பரை காமிங்க, உங்க பின்னால இருக்க நம்பரை காமிங்க. அந்த அந்த 9க்கு வந்து டிசைன் ஏதாவது போடணும்னா இந்த அருணுக்கு வண்டியில வந்து உட்காரு. என் முதுகு ஃபுல்லா இருக்கு. சரி வா ஸ்பாட்டுக்கு போயிட்டு பேசலாம். கான்டாக்ட் பண்ணுங்க. பரத் கிராஸ் பயங்கரமா வந்தாச்சு. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சும்மா ஒருத்தனை வேண்டி வெயிட்டிங்கில் இருக்கும். ஆமாம் வந்தோன்னா நாங்கள் போயிட்டு எங்களை பார்த்துவோம். ஆல்ரெடி வந்த ஸ்பாட்டு தான், பட் அப்டேட்ஸ் கொஞ்சம் இந்த வாட்டி கரெக்டாக இருக்கும். ஏன்னா போன வாட்டி வந்து லொக்கேஷன் மாறி நம்ம போயிட்டோம். மாறி நம்மளை வந்து அவிச்சு விட்டானுங்க. நம்ம வடக்கு நண்பர் வந்து ரொம்ப கலாய்கிறாருன்னு இன்றைக்கு எல்லாரும். வடக்கு நண்பர்களா? 842000. இப்ப சாப்பிட போன இடத்துல ஒரு காமெடி நடந்துச்சாக்கும். யாருன்னு சொன்னியா ராகுல்கிட்ட? அது யாரில் வடக்கம் கூட எல்லாம் கம்பெனி போட்டு வரீங்க. கேலரியில் இருக்குமா? பைசா என்ட்ரி பண்ணதுக்கு நிக்கேன். அவன் சொல்லிட்டே இருக்கான். நான் சொன்னதை காதுல கொடுக்காம சரின்னு சொல்லி நான் என் பாட்டு அவன் பேசிட்டே இருந்தான். சொல்ல பண்ணிட்டு இருந்தேன். தமிழ் தெரியாதா? இந்த முடிய பார்த்தாதான் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் வடக்கு தெரியாதா? தமிழ் தெரியாதா? அதுக்கும் பதில் கொடுக்கலாம். அவருக்கு அதுல அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சும்மா இருக்க
சரி நீ போமா உள்ள போவோம். வந்தாச்சு நம்ம உழைப்பாளி வந்தாச்சு. AK-47 எடுத்து சுட்டையில தானேமா ராகுல்? அது எப்படி AK-47ல சுடும்போது தானே? அந்த ஒரு ஜீவன் வந்து பாத்துக்க அன்னைக்கு ராகுல் தண்ணி நிறைய கிடக்கலாம். அன்னைக்கு ஒரு ஜீவன் வந்து பாத்துக்கா. அப்போ வரும்போது நான் என்ன தெரியுமா பண்ணேன், பார்த்து போ அந்த ஏத்த இறக்க வந்துச்சா, இப்படி பார்த்து போ அப்படின்னு பின்னால பிடிச்சிக்கிட்டு டீச்சரை பிடிச்சிக்கிட்டு இறக்கி விட்டு வந்தா பாத்துக்கா. அங்க ராகுல் கிட்ட போயிட்டு இவன் என் இடுப்பு பிடிச்சிட்டே வாரா. போன வாட்டி வந்துட்டு அவ்வளவு தூரம் மலைக்கு இந்த இடத்துல குடிக்க வச்சேன் என்ன அண்ணா நிக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு மலையை விட்டுட்டு இந்த இடத்துல என்ன குளிக்க வச்சேன். இல்ல வேற வழி இல்லாம நானும் சட்டியோட குளிச்சிட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆக்சுவலா என்னாச்சுன்னா அன்னை என்ன நடந்துன்னா ஒரு பாறை மாறிட்டே நாங்க தோவால போயிட்டு வந்துருக்கோம். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு 4 பேருக்கு பேட்சை கேட்டுட்டு ஒரு ரூட்டை நாங்க காமிக்கிறோம். வீட்டுல இருப்பாரு. ஒரு ரூட்டுக்கு போனோம். அங்க இருந்து எங்களை வந்து வழி மாத்தி விட்டுட்டாங்க. இது நல்லா இருக்கு, இது பச்சை தானே. அது கொஞ்சம் சுத்தமா இருக்குங்களா தாஜி? இதுமா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வருது. அன்னைக்கு நாங்க ராகுல் அன்னைக்கு போனோம் தெரியுமா மாங்காய் பறிக்க. அப்போ என்ன தெரியுமா, தண்ணி தாகம், நல்லா தண்ணி தாகம். இந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு வந்தோம். நாங்கள்லாம் அடிக்கடி இப்படி தான் எங்கேயாவது போய் குளிச்சுக்கிட்டே இருப்போம். அது எங்கள் ஒரு வழக்கம். அப்படி ஒரு இடமா தேடி எங்கே இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு ஸ்பாட் இருக்குது. அது இல்லாமல் நிறைய இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு வருவோம். மாங்காய் பறிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபன் பண்ணுவோம். நீங்களும் அப்படி பண்ணுவீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இதே மாதிரி இடத்துக்கு போகணுன்னா கான்டாக்ட் ஃபார் ஆல் மெம்பர்ஸ். வந்தாச்சு. இந்த ஸ்பாட்டு தான் அன்னைக்கு வந்து மிஸ் பண்ணி விட்டாங்க, எங்களை கொலாப்ஸ் பண்ணி விட்டது. என்னன்னா நாங்கள் போனது இந்த ஸ்பாட்டோட, ஆனால் ஆக்சுவலாக போக வேண்டியது இந்த ஸ்பாட்டோட. அருண் காமி இப்படி போக வேண்டியது, ஆனால் அவங்க எங்களை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. குட்டி அருவி நல்லா இருக்கும். இது நீ மெல்லமா பால சும்மா இல்லை, ஆழமாகும் பார்க்க தெரியும். ஆமாம். ராகுல் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து போன் இருக்கு. வாங்க இங்க இருந்து எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்னா AK-47. ஆமா இது கம்ஃபர்ட். இது நம்ம நாகர்கோயில் வியூ பாயிண்ட். இப்போ நம்ம போறக்கூடிய ஒரு அருவிக்கு பார்த்து சொல்ல பார்த்து AK-47 வச்சுட்டு வரலாம் வேண்டியதானே. 21 நாளா 28 நாளா என்னமோ சொன்னான். பத்தியமா இது பத்தியனாங்க மாவு குத்து போடுறேன். சரி சாணியால எங்க போயிட்டு இருக்கோம் சார்? நம்ம யாரும் இல்லாத அமேசான் நாட்டுக்குள்ள போறோம். இங்க மாங்காய் பறிக்க நிறைய டீமுகள் வேற கூட வருது, பையா எடுக்கிறதுக்கு வருது. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் எப்படில போவீங்க? இன்னும் போகணுமோ? இதுல இன்னும் மேல போகணும்ல. காய்ஸ் வழி தெரியாம உங்களுக்கு ஃபேமிலியோட கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியோட கூட போறது கரெக்ட் தான். மாமியோட வந்தாலும் சரி, மாமியோட வந்தாலும் சரி, குளிச்சுட்டு தான் போகணும். மாமியோட வந்தா குஜாரம் பண்ணலாம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சாப்பாடு கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா இங்கே ஃபுல்லாக மாங்காய், சக்கை,
எல்லாமே இருக்கு. டேய் அதே மாதிரி பரதே நம்ம போன வாட்டி வர சொன்னா தண்ணி குடிச்சோம், ஞாபகம் இருக்கு? அதுல என்ன டேஸ்டா இருந்துச்சு. அது உண்மைக்கு நல்லா இருக்கும், ஏன்னா ஓடுற தண்ணி தானே. செம்ம டேஸ்டா இருந்துச்சு, ருசியா இருக்கு, இனிக்குது தண்ணி. தண்ணி இந்த மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி அவ்வளோ இனிப்பா இருக்கு. அவங்க கொண்டு போன சாப்பிட 13 கிலோ என்னமா? வந்துடலே செல்வா போவார. செல்வா நீ போறன்னு வையா.